ஓட்டம் இல்ல, என்ன செய்யணும் தெரியல. போனே அடிக்கலப்பா. நானும் தான் பாப்போம் என்ன ஆகுது. பாய். எனக்கு ஒரு 100 ரூபா கையில தரலாமா? ஊருக்கு போய் ஜிபே பண்ணி விடுறேன். அப்படியாண்ணே? உங்களுக்கு எந்த ஊர் ஞாபகம்? பாபநாசம். கொடுக்கணும். கொடுக்காத யோசிச்சுட்டு வருமானு தெரியல. ஊருக்கு போக காசுல ஜிபே பண்ணணும்னு சொல்றான். போனவன பண்ணுவேன்னு சொல்றான். அப்புறம் மூஞ்சிய பாருங்க, பாவம். மூஞ்சிய பார்த்தாலும் செய்ய வேண்டாமா? அப்பாவியா இருக்கான். அந்த மூஞ்சிய எப்படி நம்புறது? இந்த பாருங்க, ஒர்க்கே ஆகல பாருங்க. எனக்கு கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பியாரு சரியா? நம்ப முடியாதுப்பா, வருமானம் தெரியலப்பா. கொடுத்துட்டு சிரமப்படாதப்பா, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் சரியா? பாத்துக்கப்பா, உன்னோட விருப்பம். குடிச்சா வராது, யாரையும் நம்புற மாதிரி இல்லை. மூஞ்சிய பாருங்க, பால் வடிகிற முகங்க. அவனை போய் என்னங்க சொல்றது? அவன் மூஞ்சிய பாருங்க. ₹100 கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. எவ்வளவு பவ்யமா பாவம். அவரை போய் நீங்க உட்காந்துட்டு திருடன் கலாம் பாவங்க, அப்படிலாம் சொல்லாது. இதுதான் உங்களுக்கு எவ்வளவுனா வேணும்? 100 ரூபா மட்டும். 100 ரூபா தானே? வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம தான் வாங்கிக்கோங்க. 1 hour later. ரொம்ப நேரம் ஆச்சு. சரி, அவன் போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு நான் அனுப்பிடுறேன். ஆமா, கால் பண்ணி பாத்துருவோமா? கால் பண்ணி பாரு. ஐயோ, அது ரீசார்ஜ் செலவு வேற இடையில. அது நான் பண்ணிக்குவையா, நீங்க இவளை கால போக விடுங்கயா. கால் போகுதுண்ணே, என்ன பண்றான்னு பாப்போம். என்னங்க பிசின்னு வருது? அதான் சொன்னேன், எங்க கேக்குறேன்? என்ன மறுபடியும் பிசின்னு வருது? நான் தான் சொன்னேன், எங்கப்பா கேக்குறேன்? உன்னை யாருப்பா பண்ண என்ன பேச்சு கேட்டா தானே பண்ணீங்க? எது சொல்ற மாதிரி அண்ணா கூடாது சொல்லிட்டேன், கேட்க சுச்சாப்பா. ஐயா, இன்னும் எப்படி ஆகி போச்சு? அண்ணன் சொன்னா கேட்கவா பாத்திட்டு மூஞ்சிய பாத்தீங்களா? பாவம். அதெல்லாம் எந்த மூஞ்சியும் பாவப்பட்ட மூஞ்சியும் நம்ப முடியாது. எல்லாம் இப்ப பவியமா தான் மூஞ்சி வைக்கிறோம். இப்படி ஆகி போச்சு. ஐயா, சொன்னா கேட்டா தானே? எல்லாருமே அப்படிதான் முகத்தை வந்து பாவமா வச்சுக்கிறானோ, வச்சுட்டு தான் ரூபாய் கேட்கறானோ. அதான் நம்மள்ட்ட பெரிய லட்சாதி மாதிரி இறக்க கூட விட மாதிரி தான் கொடுத்தேன். நான் என்னவா பண்ண முடியும்? முடிச்சு விட்டீங்க, போங்க போங்க. இப்படிதான் இது போன்ற பல ஜிபே திருடர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதனால இது மாதிரி ரூபா கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து உங்களுக்கு எப்படி அவங்க ரூபா கையில் தராங்க அப்படின்னா பண்ணுங்க. அது மாதிரி எனக்கு கையில் வேண்டாம், ஜிபேயில் தாங்க, நான் கையில் தரேன்னாலும் தந்த பிறகு ஜிபே பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் ஊருக்கு போய் தரேன், அப்போ தரேன், இப்போ தரேன்னா நம்பாதீங்க, ஏற்றுக்காதீங்க. நம்பினால் கைவிடப்படுவார் அப்படிங்கிற நிலமை தான். இது வந்து ஒரு ஏமாற்று உலகம் தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணால் தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாழ்த்துக்கள் நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும்.